வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு அழகாபுரி அழகப்பன் அவர்கள் எழுதிய புது புது பெண்கள், ஒரு வித்தியாசமான குடும்ப நாவல். அதனுடைய பகுதியில் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல அந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 5 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 13. மனைவியை நம்புவதா கூடாதா என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் வேணு வக்கீல் சண்முகநாதனை பார்க்க போக நேர்ந்தது. அவர்கள் கம்பெனி டைரக்டர்களுள் ஒருவர், பிஷியான கிரிமினல் லாயர். அவரை பார்த்து பேச கோர்ட்டுக்கே போய்விட்டான் வேணு. சித்த நாளி அப்படி விசிட்டர்ஸ் பெஞ்சில உட்கார்ந்துரு, ஒரு மர்டர் கேஸ் விசாரணைக்கு வரப்போறது. ரொம்ப சிம்பிள் கேஸ் தான், அத்தோட லஞ்ச் பிரேக் தான், சாவகாசமா பேசலாம் என்று கையை காட்டிவிட்டு போனார் அவர். வேறு வழி இல்லாமல் உட்கார்ந்திருந்தான் வேணு. யாரோ ஒருவனை கைதி கூண்டில் ஏற்றினார்கள். நடுத்தர வயது படித்தவன் போல தோன்றினான். வற்றலான உடம்பு, ஒட்டி உலர்ந்த முகம், அதில் 10 நாள் தாடி, கண்களில் விரக்தி. அரசாங்க வக்கீல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். மனைவி துரோகம் செய்து விட்டாளாம். ஆத்திரம் அடைந்த கணவன் அரிவாளால் 16 இடங்களில் வெட்டி கொலை செய்தானாம். வேணுவுக்கு எரிச்சல். உலகத்தில் எந்த மனைவியுமே ஒழுங்காக இருக்க மாட்டாளா? துரோகத்தின் மறுபெயர்தான் மனைவியா? வேணு கைதியை அனுதாபத்துடன் பார்த்தான். கட்டிய மனைவி துரோகம் செய்தால் பாவம், கணவன் ஆத்திரப்படாமல் என்ன செய்வான்? அவள் உறவை வெட்டி கொள்கிற மாதிரி கணவனும் உண்டு, அவள் உடலை வெட்டி கொள்கிற கணவனும் உண்டு. இவன் 2வது வகை. அவளை வெட்டினான். இதிலே என்ன தவறு? துரோகம் செய்யும் மனைவியை துண்டு துண்டாக வெட்டும் உரிமை கணவனுக்கு வேண்டும். இதற்காக ஒரு சட்டமே இயற்ற வேண்டும். கைதி கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளவில்லை. ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் என்று விசாரணையை பகிஷ்கரிக்கும் மனோபாவத்துடன் நின்றான். நீதிபதி கைதியை விசாரித்தார். நீ குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்கிறாயா, இல்லை மறுக்கிறாயா? கைதி மெதுவாக சிரித்துக் கொண்டான். என் மனைவியை நான் தான் கொன்றேன். அதற்கு முதல் சாட்சியே நானேதான். உன் சார்பில் வக்கீல் யாராவது ஆஜராகிறாரா? தேவையில்லை மயிலாட். ஒரே கட்சியை பேச 2 வக்கீல்கள் எதற்கு? ஆயினும் உனக்காக வாதாட ஒரு வக்கீலை அமர்த்தி தர அரசாங்கம் தயாராக இருக்கிறது. 1000 குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் சட்டம் அக்கறை கொண்டுள்ளது. நன்றி மயிலாட். நிரபராதி என்று சொல்லிக் கொள்ளும் ஒரு கைதியை காப்பாற்ற அவர் வாதாடட்டும். ஆனால் நான் குற்றவாளிதான் என்று பிடிவாதமாக சொன்னான் அந்த கைதி. அந்த கைதியின் நடத்தை வேணுவுக்கு விசித்திரமாக இருந்ததோடு குரலும் முகமும் அவனுக்கு பழக்கப்பட்டவை போலவும் தோன்றின. அவனையே கூர்ந்து பார்த்தான் வேணு. அவன் அல்ல, அவர். சம்பத் அல்லவா அவர்? உலகில் யாரை மறந்தாலும் அவரை மறக்க முடியுமா? இடைவேளையின் போது சண்முகநாதனை பார்த்த வேணு சம்பத்தை பார்த்து பேச வழி செய்ய முடியுமா என்று ஆவலோடு கேட்டான். ஆம்படையாள வெட்டிட்டு ஆப்டுட்டு இருக்கானே, அவனையா பார்த்து பேசணுங்கிற என்று வியப்போடு கேட்டார் வக்கீல். ஆமாம் என்று உறுதியாக தலையசைத்தான் வேணு. அவர் சந்திப்புக்கு அவர் ஏற்பாடு செய்தார். என்ன தெரியவில்லையா உங்களுக்கு என்று அந்த கைதியிடம் வேணு கேட்டான். சம்பத் அவனை வெற்று பார்வை பார்த்தார். 10 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் ஒரு கல்லூரி மாணவனாக பார்த்த வேணுவை இப்போது திருச்சியில் ஒரு ஆபீசராக பார்க்கும்போது அவருக்கு அடையாளம் புரியவில்லைதான். நானா சார் வேணு, உங்க வேணு. வேணு அப்போது சென்னையில் படித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் நண்பனோடு பகல் காட்சிக்கு போயிருந்தான். ஆங்கில படம் அது. வாலிபன் ஒருவன் விதவை ஒருத்தியை காதலிக்கிறான். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வேறொரு பெண்ணிடம் மயங்கி விடுகிறான். அதை தெரிந்து கொண்ட விதவை அவனை கண்டிக்கிறாள். ஆனால் அவனோ அவளையும் விட முடியாமல் இவளையும் மறக்க முடியாமல் தவிக்கிறான். ஒரு நாள் 2 காதலிகளும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். போட்டிக்காரி தனது தங்கைதான் என்று விதவைக்கு தெரிகிறது. தன் காதலனை விட்டு விடுமாறு கெஞ்சுகிறாள். தங்கையோ அவனை விட்டால் தனக்கு வாழ்வே இல்லை என்று புலம்புகிறாள். காதலனை இழக்க முடியாத விதவை உடனே தங்கையை சுட்டு வீழ்த்துகிறாள். படம் முடிந்து வெளியே வந்து பஸ்ஸுக்காக காத்து நின்ற போது கதையை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். நம்ப முடியாத கதை. தங்கைக்காக ஒரு தமைக்கை இதை கூட விட்டு கொடுக்க மாட்டாளா? என்னவோ கொக்கை சுடுவது போல சுட்டு தள்ளிட்டாளே
என்றான் வேணுவின் நண்பன். ஆமாம், பாசமே இல்லாமல் துடைத்துவிட்ட இதயம் ஒன்றும் இருக்க முடியுமா என்று ஆரம்பித்து விளாசினான் வேணு. மன்னிக்க வேண்டும். திடீரென்று ஒரு புது குரல் அவர்கள் இடையில் புகுந்தது. வேணு திரும்பி பார்த்தான். அவருக்கு 30 வயது இருக்கலாம். மாநிறம், கட்டான உடல், அடர்த்தியான புருவங்கள், நறுக்கான மீசை, பளிர் என்ற பல் வரிசை. இடது கையில் ஒரு புத்தகம் இருந்தது. நீங்கள் தமிழ் படங்களையே பார்த்து பார்த்து இதுதான் இயற்கை என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தாயின் மடியில் தன் தங்கை உட்கார சம்மதிக்காத குழந்தை இருக்கிறதே, அதுதான் இயற்கை. மற்றவனுக்கு கொடுத்தால் தனக்கில்லாமல் போகும் என்ற நிலையில் அவனை பட்டினியால் சாகவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறானே, அதுதான் இயற்கை. ஒருவன் அழிந்தால்தான் மற்றவன் வாழ முடியும் என்று வரும்போது கொஞ்சமும் கூசாமல் கொலை செய்கிறானே, அவன்தான் இயற்கை என்றார் அவர். ஏதோ கொஞ்சம் விவரம் புரிந்த மனிதர் என்று தோன்றியது. வேணு மௌனம் சாதித்து நின்றான். இயற்கை விவசாயத்துக்கு பயன்படாத கன்னி நிலத்தை போலத்தான் மனிதனையும் படைக்கிறது. தான் தனக்கு என்ற ஆணவத்தோடுதான் அவன் பிறக்கிறான். அறியா குழந்தை கலப்படமற்ற இயற்கை படைப்பு. அது பிறரை மதிப்பதில்லை, பிறருக்கு எதையும் விட்டு கொடுப்பதில்லை. இந்த உலகம் தன் சுகத்துக்காக மட்டுமே படைக்கப்பட்டிருப்பதாக நினைத்துக் கொள்கிறது. கரடுமுரடான நிலம் பிறகு பண்படுத்தப்படுவது போல் குழந்தையும் பிறகு பண்படுத்தப்படுகிறது. அன்பு, பாசம், இரக்கம், தியாகம் எல்லாம் பண்படுத்தப்பட்ட உணர்வுகள். அதனால்தான் அவற்றுக்கு பண்பாடு என்று பெயர். குழந்தை அவற்றை கற்றுக்கொள்கிறது. அவை இயற்கையான உணர்வுகள் அல்ல, மனிதன் தானாக கற்றுக்கொண்ட செயற்கை உணர்வுகள். எல்லா நிலங்களும் சாகுபடிக்கு ஏற்றவையாக மாறிவிடாது. அதை போல எல்லா மனிதர்களும் இந்த பண்பாடுகளை ஏற்றுக்கொண்டு விடுவதில்லை. அவர்கள் இயற்கையின் வார்ப்படங்களாகவே வாழ்கிறார்கள். இந்த படத்தில் வந்த விதவை அப்படிப்பட்டவள்தான் என்று கூறி முடித்தார். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள் என்று அவரை பார்த்து வேணு கேட்டான். கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத பதிலை சொன்னார் அவர். நான் ஒரு கார் புரோக்கர். என்னுடைய பெயர் சம்பத். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சார். என் பேர் வேணு. இப்படித்தான் தொடங்கியது அவர்களுடைய நட்பு. வேலை இல்லாத நேரங்களில் சம்பத் வேணுவை தேடி ஹாஸ்டலுக்கு வருவார். வெளியே நடந்து கொண்டே பேசுவார்கள். அறிவியல் ரீதியான அவரது சிந்தனையும் தர்க்க ரீதியான அவரது பேச்சும் அவனை மிகவும் கவர்ந்தன. ஒரு நாள் அவர்கள் வாக்கிங் போன போது திடீரென்று ஒரு வீட்டின் முன் நின்றார். இதுதான் என் வீடு, வாருங்கள் என்று உள்ளே அழைத்து போனார். இவள்தான் ரேணுகா, என் இதயத்துக்கும் இல்லத்துக்கும் ராணி என்று தன் மனைவியை அறிமுகம் செய்து வைத்தார். வணக்கம் என்று கைகூப்பினாள் ரேணுகா. டீ சாப்பிட்டார்கள். 7 மணி வரை அங்கேயே உட்கார்ந்து அரட்டை அடித்தார்கள். சம்பத்தின் குடும்பம் ஒரு கோயிலாக வேணுவுக்கு தோன்றியது. சம்பத்தும் ரேணுகாவும் வெகு பொருத்தமான ஜோடி. ரேணுகாவுக்கு 25 வயது இருக்கும். குழந்தை இல்லை. எப்போது பார்த்தாலும் காலை பனி மிளிரும் ரோஜா போல் புது வனப்புடன் காணப்பட்டாள். படித்தவள். அரசியலில் இருந்து திரைப்படம் வரை எல்லாவற்றையும் பற்றி கலகலப்பாக பேசினாள். தம்பதிகளுக்குள்ளிருந்த நெருக்கத்தை பார்த்து வேணு மிகவும் வியந்தான். அவர்கள் ஒருவருக்குள் மற்றவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருவரை கிள்ளினால் மற்றவருக்கு வலிக்கும் போல தோன்றியது. வேணு அப்படியே மெய்சிலிர்த்து போனான். அவர்கள் வாழும் வாழ்க்கையை பற்றி பேசுவதோ பார்ப்பதோ ஒரு பாக்கியம் என்று கூட நினைத்தான். வேணு அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு போனான். சம்பத்து தான் அவனை அழைத்து கொண்டு போனார். விடுமுறை நாட்களில் அவனுக்கு அங்கே விருந்து கிடைத்தது. மூவரும் உட்கார்ந்து மணிக்கணக்காக பேசினார்கள். ரேணுகாவின் சிந்தனையும் சம்பத்தின் சிந்தனையைப் போலவே இருந்தது. அன்று மாலை அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. யாரோ சம்பத்தை அழைத்தார்கள். எழுந்து போய் பேசிவிட்டு வந்த சம்பத், கோடம்பாக்கம் போய் ஒரு காரை பார்த்துட்டு வர்ற என்றார். புறப்பட்டு போனார். ரேணுவும் வேணுவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவள் திடீரென்று, இந்த சட்டை உங்களுக்கு அழகாக இருக்கிறது என்றாள். இனிமையான சங்கீதத்தின் நடுவே ஏதோ அபஸ்வரம் தட்டியதை போல உணர்ந்தான் வேணு. எப்போதும் இல்லாமல் இப்போது அவனது அழகில் அவள் கவனம் சென்றது. அவனுக்கு அது வியப்பாக இருந்தது. சந்தேகத்தோடு அவளை பார்த்தான். அவள் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அடிக்கடி உதட்டை கடித்தாள். அனாவசியமாக சிரித்தாள். அழகாக சிரித்தாள். வேணு அவளை வியப்புடன் பார்த்தான். கணவனிடம் அவ்வளவு காதல் கொண்டிருப்பவள் இன்னொருவனை அப்படியும் பார்க்க முடியுமா?
அவனால் நம்ப முடியவில்லை. அவன் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான். அவள் எழுந்து அவன் பின்னால் வந்து நின்றாள். 2 கைகளாலும் அவன் முகத்தை பின்னுக்கு நிமிர்த்தி பார்த்தாள். அவளுடைய முகம் அவனுக்கு தலைகீழாக தோன்றியது. இருவரது நிலையும் அப்படித்தான் இருந்தது. அவள் அவன் முகத்தை நோக்கி குனிந்தாள். அவள் கைகளின் ஸ்பரிசம் அவனை வெப்பப்படுத்தியது. மூச்சின் வெப்பம் நெற்றியை தாக்கியது. வளையல்களின் கலகலப்பு அவனை சலனப்படுத்தியது. ச்சே, பாவம், பெண்ணொருத்தி எவ்வளவு ஏங்குகிறாள். அவளை தவிக்க விடலாமா? அவன் ஒரு கணம் சம்பத்தை மறந்தான். ஒரு மனைவியின் உள்ளத்தில் அவள் கணவனுக்கு தெரியாமல் இடம்பெறும் கிளர்ச்சியை நினைத்து பார்த்தான். கைகளை உயர்த்தி அவள் முகத்தை பற்றி தன் முகத்தோடு சேர்த்து கொண்டான். அங்கே வாலிபம் வென்றது. தாயின் நடத்தையால் பெண்களை பற்றி அவன் கொண்டிருந்த அபிப்பிராயம் வலுப்பெற்றது. பெண் என்பவள் ஒரு குப்பை கூடை. அதில் அசிங்கங்கள் தான் இருக்கும். மனைவி என்பவள் கணவனை ஏமாற்றுவதற்காகவே பிறந்தவள். கணவனிடம் தேவதையாக நடந்து கொள்ளும் மனைவி கூட அந்தரங்கத்தில் பேயாகத்தான் இருக்கிறாள் என்று அவன் மனதில் ஆணித்தரமாக அந்த எண்ணம் படிந்தது. அப்புறம் வேணு அடிக்கடி சம்பத்தின் வீட்டுக்கு போகத் தொடங்கினான். அவர் இல்லாத நேரம் பார்த்து போனான். ஒரு நாள் சம்பத் வேணுவை தேடி வந்தார். ஏன் வீட்டு பக்கமே வர்றதில்ல என்று கேட்டார். அவன் அடிக்கடி அங்கே போய் வந்தது அவருக்கு தெரியாது. பரீட்சை சமயம் என்று புழுகினான் வேணு. சரி, பரீட்சை முடிஞ்சது, வாருங்கள். நான் அவசரமாக செங்கல்பட்டு போக வேண்டியிருக்கிறது, நான் வரட்டுமா என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் சம்பத். வேணுவுக்கு பரீட்சை நடந்து கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் அவனுக்கு இப்போது படிப்பில் நாட்டம் செல்லவில்லை. சம்பத் செங்கல்பட்டு போய்விட்டார். இந்நேரத்திற்கு ரேணுகா வீட்டில் தனியாக இருப்பாள். அந்த நினைவு அவனுக்கு கிளர்ச்சியூட்ட புத்தகத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவளை நாடி ஓடினான். இனிமையான நினைவுகள் டிக் டிக் என்று பறந்து கொண்டிருந்தன. ரேணுகா ஆனந்த நிறைவோடு சோர்ந்து படுத்து கிடந்தாள். வேணு சிகரெட் பிடித்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஏனோ தாயின் நினைவு அப்போது வந்தது. அவன் தாயாவது கணவன் மீது மாளாத காதல் கொண்டவளாக நடிக்கவில்லை. 7 ஜென்மத்திற்கும் நீதான் என் துணை என்று வசனம் பேசவில்லை. அவ்வளவு ஏன், அவரோடு சிரித்து பேசியது கூட கிடையாது. அவள் தவறினாள் என்பதிலாவது ஒரு நியாயம் இருக்கலாம். கணவனே உயிர் என்று பேசும் இந்த ரேணுகா இப்படி கணவனுக்கு துரோகம் செய்கிறாளே, இது எந்த விதத்தில் நியாயம்? பலவாறு எண்ணம் அவனுக்குள் ஓடியது. அவனுக்கு அது புரியவே இல்லை. ஆனால் கள்ளக்காதலின் தனி சுகம் புரிந்தது. ஓ, அதை எவனும் மனைவியிடம் பெற முடியாது. யாரோ வாசல் கதவை தட்டினார்கள். பால்காரனாக இருக்கும் என்றபடி ரேணுகா புடவையை சுற்றி கொண்டு போய் கதவை திறந்தாள். விசுக்கென்று உள்ளே நுழைந்தவர், ஐயோ சம்பத்! பால்காரன் உள்ளே நுழையப் போவதில்லை என்ற தைரியத்தில் உட்கார்ந்திருந்த வேணு அவர் பார்வையில் பட்டுவிட்டான். அவனுக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. சம்பத் வெளியூர் சென்றிருக்கிறார் என்று தெரிந்திருக்கும் போது அவர் மனைவியுடன் தனியாக அறைக்குள் இருப்பதற்கு அவன் என்ன காரணம் சொல்ல முடியும்? வசமாக இப்போது மாட்டிக்கொண்டான். சம்பத் அவன் தலைமுடியை பற்றி கொண்டு, நண்பன் என்று உன்னை மதித்தேன், நீ ஒரு நாய் என்று திட்டி வீதியில் பிடித்து தள்ள போகிறார். பளிச்சென்று கதவை மூடி உள்பக்கமாக தாளிட்டுக் கொண்டு பின் கதவை திறந்து கொண்டு புழக்கடை பக்கமாக வெளியேறி ஹாஸ்டலுக்கு ஓடினான் வேணு. பரீட்சை எக்கேடோ கெடட்டும், இனி சம்பத்தின் முகத்தில் விழிக்க முடியாது. அந்த நிமிஷமே ஊருக்கு ஓடிவிட வேண்டும் பதறினான். பெட்டி படுக்கையுடன் வேணு புறப்பட்ட போது வாசலில் வழிமறிப்பது போல் வந்து நின்றார் சம்பத். காலில் போட்டிருந்த செருப்பை கலற்றினார். உங்கள் செருப்புகள் தான், விட்டு விட்டு வந்து விட்டீர்களே. அவன் மௌனமாக பின்தொடர்ந்தான். வேணு தலை குனிந்தான். கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா? அவன் மௌனமாக அவர் பின்னே தொடர்ந்தான். எதிர்பாராமல் செங்கல்பட்டு பார்ட்டி எதிரே வந்துட்டான். வேணுவால் வேதனையை பொறுக்க முடியவில்லை. சட்டென்று அவரது கையை பிடித்துக் கொண்டான். சம்பத் சார், என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டேன். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று கெஞ்சினான். சம்பத் வழக்கம் போல் சிரித்தார். துரோகம் என்பது என்ன வேணும்? ஒன்றை செய்வதாக வாக்கு கொடுத்து விட்டு அதை செய்யாமல் இருப்பது, அல்லது வேறொன்றை செய்வது. நீங்கள் அப்படி என்ன செய்து விட்டீர்கள்? ஒரு நண்பன் செய்யக்கூடாததை நான் செய்து விட்டேன் சம்பத் சார். உங்கள் மனைவியை திருடிக் கொண்டு விட்டேன். வேணு சொல்லிவிட்டு அழுதான். அவர் அவன் தோளில் தட்டி கொடுத்தார். டேக் இட் ஈஸி வேணு,
எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டிருந்தால் தானே அது திருட்டு. வேணு வெடுக்கென்று திரும்பி பார்த்தான். என்ன சொல்கிறீர்கள் சம்பத் சார்? அப்படியென்றால்? நீங்கள் செய்தது எனக்கு தெரியும். செய்ய போவதற்கு முன்பே எனக்கு தெரியும். அவன் அதிர்ந்து போனான். முன்பே தெரியுமா? எப்படி? என்ன சொல்கிறீர்கள்? ரேணுகா சொன்னாள் என்னிடம். ரேணுகாவா? அவன் திகைத்து போனான். ஒரு மனைவியால் இதை சொல்ல முடியுமா தன் கணவனிடம்? எல்லா மனைவிகளாலும் இதை சொல்ல முடியாது என்பது உண்மைதான் வேணும். ஆனால் கணவன் வேறு தான் வேறு என்று பிரித்து கொள்ளாத ஒரு மனைவியால் இது முடியும். ரேணுகா என்னை விரும்பியதை உங்களிடம் சொல்லிவிட்டாளா? அப்படியானால் உங்கள் சம்மதத்துடன் தான் இது நடந்ததா? ஆமாம் என்றார் அவர். நானும் ரேணுகாவும் இரு உடல்களில் வாழும் ஒரே உயிர்களின் கூறுகள். நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழகிவிட்டு மணந்தது போல் நேசிக்கிறோம். எனக்காக அவளும் அவளுக்காக நானும் எதையும் விட்டுக் கொடுப்போம். அதற்காக இதையுமா சம்பத் சார்? எந்த விஷயமும் நாம் பார்க்கும் கோணத்தை பொறுத்ததுதான். ஆழமான அன்பு அந்த அன்புக்குரியவரின் மகிழ்ச்சியை தான் நோக்கமாக கொள்ளுமே தவிர தனக்கு ஏற்படும் விளைவை ஒருபோதும் பொருட்படுத்தாது. ஒரு தாய் தன் மகனுக்கு வேறொரு பெண்ணைத்தான் கட்டி வைக்கிறாள். அதற்காக அவளுக்கு மகன் மீது அன்பில்லை என்று ஆகிவிடுமா? இல்லை சம்பத் சார், தாயின் விஷயம் வேறு. எவ்வளவுதான் பாசம் வைத்திருந்தாலும் அவளால் மகனை மணந்து கொள்ள முடியாதல்லவா? ஆனால் உங்கள் மனைவிக்கு வேண்டியதை தரத்தான் நீங்கள் இருக்கிறீர்களே. அவர் விரக்தியாக பேசினார். ஆமாம் வேணு, நான் இருக்கிறேன். என் உடல் இருக்கிறது. ஆனால் கல்யாணமாகி ஓராண்டு வரை இருந்த என் ஆண்மை இல்லையே. வேணு, இயற்கை என்னை வஞ்சித்து விட்டது. உயிருக்குயிராக காதலிக்கும் என் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க முடியாமல் என்னை பாழடித்து விட்டது என்றார் வேதனையுடன். அப்படியா? என்னென்னவோ வைத்தியம் செய்து பார்த்து விட்டோம். எதுவும் பயனில்லை. தற்கொலைக்கு கூட முயன்றேன். ரேணுகாதான் ஆறுதல் சொன்னாள். என்னை விவாகரத்து செய்துவிட்டு மறுமணம் புரிந்து கொள்ளும்படி எவ்வளவோ நான் அவளை வற்புறுத்தினேன். ஆனால் அவள் சம்மதிக்கவில்லை. வெறும் உடல் பசியை தணிப்பதற்காக மனம் விரும்பாத எவனோ ஒருவனுடன் வாழ அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. என்னை விடமாட்டேன் என்றாள். ஆனால் இயற்கை மிக வலுவானது. 4 ஆண்டுகளாக அவள் விரகத்தீயில் வெந்து கொண்டிருந்தாள் வேணும். அப்போதுதான் நீங்கள் வந்தீர்கள். உங்களை கண்டதும் அவள் மனம் சஞ்சலப்படத் தொடங்கியது. எங்களுக்குள் ஒளிவு மறைவு கிடையாது. தன் மனம் தடுமாறுவதை சொல்லி உங்களை வீட்டுக்கு வரவிடாமல் தடுக்கச் சொன்னாள். அப்போதுதான் எனக்கு அந்த யோசனை தோன்றியது. அவள் தாபத்தை தீர்க்கும் கருவியாக உங்களை ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று நான் யோசித்தேன். அவளிடமும் என் யோசனையை சொன்னேன். என்னால் இதை நம்பவே முடியவில்லை சம்பத் சார். நமக்கு பழக்கப்படாத விஸ்தீரணங்களை நாம் நம்ப மறுக்கிறோம். அன்பின் ஆழங்கள் பலவிதம். நமக்கு புரியாததை விசித்திரம் என்கிறோம். மனைவி கேட்ட புடவையை வாங்குவதற்காக கடன் வாங்கும் கணவனை பார்த்திருக்கிறோம். மனைவி கேட்ட நகையை வாங்க பணமில்லாமல் திருடிய கணவனை பற்றி பத்திரிகையில் படித்திருக்கிறோம். மனைவி கேட்டாள் என்பதற்காக புலிப்பால் கொண்டு வரச் சென்ற வீரனை கதையில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனைவியின் சுகத்துக்காக ஒரு வாலிபனை கூட்டி வந்த கணவரை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க முடியாது. தன் சுகத்துக்காகத்தான் மனைவி என்று நினைக்கிற ஆண்களுக்கு இது புரியாது. ஆனால் தன் உடல்நிலை சரியில்லை என்பதற்காக கணவனுக்கு மறுமணம் செய்து வைக்க தயாராக இருக்கும் பெண்களுக்கு இது புரியும். ஆனாலும் உங்களால் எப்படி இதை சகித்துக் கொள்ள முடிகிறது சார் என்று கேட்டான் வேணு. நடக்க முடியாத கணவனை கூடையில் தூக்கி கொண்டு விபசாரி வீட்டுக்கு சுமந்து சென்ற நலாயினி எப்படி சகித்துக் கொண்டாள்? அன்பு இருந்தால் எதையும் சகித்துக் கொள்ளலாம் வேணு. ரேணுகா என்னுடைய உயிர். அவளை நான் முழு மனதுடன் நேசிக்கிறேன். அவளை ஆயுள் முழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அவளுக்கு அத்தியாவசியமானதை என்னால் தர முடியாத போது இன்னொருவர் மூலமாக தருவதில் என்ன தவறு சொல்லு வேணு. நீங்கள் இவ்வளவு பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் போது உங்கள் மனைவியும் பெருந்தன்மையாக இதை வேண்டாம் என்று மறுத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றான் வேணு. அவர் சிரித்தார். வேணு, நான் தான் அடிக்கடி சொல்வேனே, இயற்கை உணர்ச்சிகள் வலுவானவை. அதிலும் உட்கொள்ளுதல், வெளியேற்றுதல், உறங்குதல், பாலுணர்வு ஆகியவை மிகவும் தீவிரமானவை. ஒரு நாள் எதிர்க்கலாம், சில நாட்கள் எதிர்க்கலாம். வாழ்க்கை முழுவதும் எதிர்த்து நிற்பது மிக கஷ்டமான காரியம்.
வெட்கம், மானத்தை விட்டுவிட்டு அவை தம் காரிய சாதனையை முடித்துக் கொண்டு திருடி சாப்பிடுகிறவன், தெருவோரம் அசுத்தம் செய்கிறவன், வெயிலில் உறங்குகிறவன், கதற கதற கற்பழிப்பவன் எல்லோருமே இயற்கையின் உந்தல் தாழாமல் தோற்று போனவர்கள். வயிற்று பசியைப் போலவே பால் உணர்வும் ஒரு பசி. தற்காலிகமாக அது தனியும், மறுபடியும் அது எழும். ஆயுள் முழுவதும் அதை புறக்கணித்து விட முடியாது. கணவன் இறந்தால் மனைவி சாப்பிடக்கூடாது என்று சமூக விதி இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அது சாத்தியப்படுமா? ஒரு நாள் அல்லது ஒரு வாரம், இல்லை ஒரு மாதம் பட்டினி கிடக்கலாம். அதன் பிறகு? இல்லை சார், விதவை பெண்கள் எல்லோருமே பால் உணர்வுக்கு பணிந்துதான் போகிறார்களா? தூய்மையாக நடப்பவர்கள் இல்லையா? நிறைய பேர் இருக்கிறார்கள் வேணோ. தாழ முடியாத துன்பத்தை தாங்கிக் கொண்டு அணு அணுவாக செத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் யாருக்கு என்ன லாபம்? மனித உயிருக்குள்ள அடிப்படையான இன்பங்களை யாரும் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் மறுக்கக்கூடாது. அப்படி மறுக்கும் விதிகள் மீறப்படும் அல்லது காலப்போக்கில் மாற்றப்படும். என் மனைவி எனக்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழலாம். அப்படித்தான் அவளும் வாழ்ந்தாள். ஆனால் அதில் இருவருக்குமே நிம்மதி இல்லையே. அதில் நியாயம்தான் என்ன இருக்கிறது? எனக்கு நேர்ந்த குறைக்காக தண்டனை அவளுக்கா? எனக்காக அவள் துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி அடைவது குரூரம் அல்லவா? எனக்கு அது பிடிக்கவில்லை. இரவுகளில் அவள் விட்ட பெருமூச்சு ஒவ்வொன்றும் என்னை தீயாய் பொசுக்கியது. கனவில் அவள் முனகிய ஒளி என் காதுகளில் இடியாய் ஒலித்தது. வேதனை தாழாமல் அவள் பார்த்த ஏக்க பார்வை என்னை ஈட்டியாக துளைத்தது. அவளை விட அதிகமாக நான் வேதனைப்பட்டேன். அதனால் அவளை வற்புறுத்தினேன். அவளும் என் வேதனை தீர்வதற்காக இதற்கு இணங்கினாள். என்னை கைப்பிடித்த குற்றத்துக்காக அவள் வாழ்நாள் எல்லாம் வெந்து சாக வேண்டும் என்று என்ன நியதி? சொல் வேணு. இதனால் உங்கள் ஒற்றுமை பாதிக்கவில்லையா? இல்லை, இல்லவே இல்லை. மாறாக அதிகரித்திருக்கிறது. விரக தாபத்தால் அவள் வெந்து மடிந்த காலத்தில் அணைக்க முடியாமல் நான் பட்ட அவதி இப்போது இல்லை. அவளுக்காக நான் பெரிய தியாகம் செய்வதாக நினைத்து கொண்டு என்னிடம் அதிக பாசமும் பரிவும் காட்டுகிறாள். அந்த பரிவை நான் விரும்புகிறேன். அது குளிர்கால கணப்பை போல மிகவும் இதமாக இருக்கிறது. அவளுக்கு என் மீதிருந்த காதல் எள்ளளவும் குறையவில்லை. எனக்கும் அப்படித்தான். உங்களை நாங்கள் ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தி கொண்டோம். அவள் உடலில் நீங்கள் இடம் பெற்று இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அல்ல. அவள் முழுக்க முழுக்க எனக்கே சொந்தம். சம்பத் ஒரு முரண்பாடு. தனக்கு இன்பமளிக்கத்தான் மனைவி இருக்கிறாள். அதற்காகத்தான் அவளிடம் அன்பு செலுத்துகிறோம். தனக்கு இன்பம் தேவையில்லாத போது அவளுக்கும் தேவைப்படக்கூடாது. மீறி தேவைப்பட்டால் அவளை விரட்டி அடிப்போம். அவள் இன்னொருவனை தொட்டால் கொலை செய்வோம் என்று நினைக்கும் கணவன்மார்களுக்கு அவர் ஒரு முரண்பாடு. உலகில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை இன்பங்கள் கிடைக்க வேண்டும். தம்பதிகளை இணைக்கும் பாலமாக உடல் இன்பம் மட்டும்தான் இருக்க முடியும் என்பது இல்லை. உள்ளத்து அன்பும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சம்பத் வெகு பலருக்கு ஒரு முரண்பாடு. ரேணுகாவும் ஒரு முரண்பாடுதான். வயிறு பசிக்கிறது, அதற்கு தீனி வேண்டும். வீட்டில் சமைத்து போட அம்மாவால் முடியவில்லை. ஹோட்டலில் சாப்பிடுகிறோம். அதனால் அம்மாவிடம் பாசம் இல்லாமல் போய்விடும். ஹோட்டல்காரனிடம் பாசம் வந்துவிடுமா? சமைத்து போட முடியாத தாய் எனக்கு தேவையில்லை என்று அவள் வெறுக்கவில்லை. உள்ளத்தில் ஊறும் காதல் வேறு, உடலில் தோன்றும் அவஸ்தைகள் வேறு என்று பிரித்து கொண்டு உள்ளத்து காதலுக்கே மதிப்பளித்து வாழும் ரேணுகாவும் வெகு பலருக்கு ஒரு முரண்பாடுதான். ஒரு நிமிஷம் மௌனமாக நின்ற வேணு மேலும் சொன்னான். ஆனாலும் என் மனசாட்சி உறுத்துகிறதே சார். மனசாட்சி பழக்கத்துக்கு கட்டுப்படாது வேணும். அது எப்போதும் நியாயங்களையே சொல்லிவிடுவதில்லை. பல சமயங்களில் வழக்கத்தை தான் சொல்கிறது. மரபுகளின் அடிப்படையில் நாம் ஏற்படுத்தி கொண்ட மனப்பழக்கம்தான் மனசாட்சி. அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. வழக்கம் போல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். இல்லை, முடியாது சார். உங்களுக்கு தெரியாமல் ரேணுகாவின் மனதில் இடம் பிடித்து விட்டோம் என்ற திருட்டுத்தனமான மகிழ்ச்சிக்காகத்தான் இதுவரை அவளோடு பழகினேன். என் மகிழ்ச்சி போலி என்று இப்போது புரிந்துவிட்டது. உங்கள் காதல் தெய்வீக காதல். உங்கள் நெருக்கத்துக்கு முன்னே நான் அற்பத்திலும் அற்பம். நான் ஒரு காதலனாகத்தான் இருக்க விரும்பினேனே தவிர கருவியாக அல்ல. இதுவே நமது கடைசி சந்திப்பாக இருக்கட்டும்.
வேணு அப்புறம் சம்பத்தையோ ரேணுகாவையோ பார்க்கவே இல்லை. அந்த ரேணுகாவா சம்பத்துக்கு துரோகம் செய்திருக்க முடியும்? இப்போது தான் வேறு கணவன் வேறு என்று நினைக்காத ரேணுகா தன் மனம் இன்னொருவனை இச்சிக்கிறது என்பதை கூட கணவனிடம் மறைக்காமல் சொன்ன ரேணுகா சம்பத்துக்கு துரோகம் செய்ய முடியுமா? சம்பத்து துரோகம் என்று நினைப்பதுதான் எதை? மனைவி இன்னொருவனோடு பழகியதையே துரோகமாக நினைக்காத அவர் வேறு எதைத்தான் துரோகம் என்று நினைத்தார்? ஒரு மனைவி அதைவிட வேறு எதைத்தான் துரோகம் செய்துவிட முடியும்? அவனுக்கு புரியவில்லை. சம்பத் கண்கலங்க சொன்னார், உங்களுக்குத்தான் தெரியுமே வேணு, நான் ரேணுகாவை எவ்வளவு ஆழமாக நேசித்தேன். அவள் மகிழ்ச்சிக்காக என்னென்ன பாடுபட்டேன். அவள் என்னை வஞ்சித்து விட்டாள் வேணு, வஞ்சித்து விட்டாள். அப்படியா? அப்படி என்னதான் செய்தாள்? அன்று அவள் கடை தெருவுக்கு போயிருந்தாள். நான் மட்டும் வீட்டில் இருந்தேன். என் டிரைவிங் லைசன்ஸை காணோம். ரேணுகா எடுத்து வைத்திருக்கலாம் என்று நினைத்து அவள் பீரோவில் தேடினேன். ஏதோ ஒரு காகித மடிப்பு என் கண்ணில் பட்டது. அதை எடுத்து பார்த்தேன். ரேணுகாவின் கையெழுத்து. படித்தேன். எதிர்வீட்டு இளைஞரே, ஒரு வாரமாக இங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வாய் திறந்து பேச மாட்டேன் என்கிறீர்களே. அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். நாளை மாலை கலையரங்கம் தியேட்டருக்கு நான் போகிறேன். ஒரு வாரம் முன்னால் எதிர்வீட்டுக்கு குடிவந்த வாலிபனுக்கு ரேணுகா எழுதி வைத்த கடிதம். அவள் இதயத்தில் எனக்கு தெரியாத இடமே இல்லை என்று இருமாந்திருந்தேன் நான். அந்த இருமாப்பு ஒன்றுதான் எங்களுக்கிடையே இருந்த பெரும் பிணைப்பு. எனக்கு தெரியாமல் ஒளித்து வைக்கப்பட்ட ஒரு மூளையும் அவள் இதயத்தில் இருந்தது என்பதை அறிந்து நான் துடித்து போனேன். எனக்கு தெரியாமல் ஒரு இடம், அங்கே ஒரு ஆசை, அதை நிறைவேற்ற ஒரு திட்டம். நானும் அவளும் ஒன்று என்ற நிலை மாறிவிட்டதா? நான் இப்போது அந்நியமாகி விட்டேனா? என்னால் அதை பொறுக்கவே முடியவில்லை. எங்களை பிணைத்திருந்த பந்தம் அருந்தது. அவளாக இருந்த நான் நானாக பிரிந்தேன். அவள் திரும்பி வந்தாள். ஆத்திரம் தீர மாறி மாறி அவளை வெட்டினேன். வேணு திகைத்து போய் அப்படியே நின்றான். மனிதர்கள்தான் எத்தனை வகை! வேணு வீட்டுக்கு திரும்பிய போது வெறி கொண்ட வேங்கையாக இருந்தான். உடலை ஒளிக்காமல் காட்டும் பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தை மறைக்காமல் காட்டும் பெண் ஒருத்தி கூட கிடையாது. உயிரும் உயிருமாக கலந்து பழகிய ரேணுகா கூட இதயத்தின் எல்லா மூளைகளையும் கணவனுக்கு காட்டவில்லை என்றால், மாலா மட்டும்தானா மனம் திறந்து அதை காட்டிவிடப் போகிறாள்? என்றாவது ஒரு நாள் அவள் குட்டு உடையும். அப்போது அவளை பற்களை நர நரவென்று கடித்தான் வேணு. அத்தியாயம் 14. டெலிபோன் மணி அடித்தது. மாலா ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, மாலா தானே? ஆமா, நீங்க யாரு? வெட்டி பயல், போக்கிரி, பொறுக்கி. ராங் நம்பர். அந்த மாதிரி ஆசாமிகளை எனக்கு பழக்கம் இல்ல. இனிமேல பழகிக்குவ. மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? நான் உனக்கு ஒரு தீங்கும் செஞ்சதில்ல. ஆனா நீ என்ன கேவலமா விமர்சனம் செஞ்சு அவமானப்படுத்தி இருக்க. எனக்கு ஞாபகம் இல்லையே. நீ மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்க முடியாது. சரி, இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம். சரி, நான் அப்படி சொல்லி இருந்தா அத வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்ல, முடியாது. அதுக்கு பரிகாரம் நீ ஒரு தடவை என்கிட்ட வரணும். கொதித்து போனால் மாலா. நாக்கு அறுத்துருவேன். வாய மூடுற. வைடா போன. சரி, அந்த பரிகாரம் உனக்கு பிடிக்காட்டா வேறு ஒன்னு சொல்றேன். ஒரு தடவை நான் உன்கிட்ட வரேன். உன்னுடைய தங்ககிட்ட போடா என்று சொல்லிவிட்டு ரிசீவரை வைத்து விட்டாள் மாலா. அவளுக்கு படபடப்பாக இருந்தது. யார் இந்த ஆசாமி? ஏன் இப்படி ஆட்டுக்குட்டியிடம் வம்புக்கு போன நரி மாதிரி அவளிடம் வீண் வம்புக்கு வருகிறான்? இருக்கிற வம்பெல்லாம் போதாதென்று இது வேறு புது வம்பா? வேணு வந்ததும் இதை சொல்லிவிட வேண்டும் அவனிடம். டெலிபோன் மறுபடி கூப்பிட்டது. பேசிக்கொண்டிருக்கையிலேயே லைனை கட் செய்தால் எப்படி? நாம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது கண்ணே. அவன்தான் பேசினான். இதோ பார், உன்னை போக்கிரி, பொறுக்கி என்றெல்லாம் சொன்னதாக உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் ஒன்றுமில்லை. அப்படி நான் சொல்லி இருந்தாலும் அது சரிதான் என்று இப்போது நீ நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய். புரியுதா உனக்கு? நான் எப்படிப்பட்ட போக்கிரி என்பதை இந்நேரம் புரிந்து கொண்டிருப்பாயே. உன்னை தொடர்ந்து வந்த தாடிக்காரன், கூலி தூக்க வந்த பையன், உன் கணவனுக்கு கிடைத்த போன் செய்தி, படுக்கை அறையில் கிடந்த சிகரெட்டு துண்டு,
விபச்சாரிகளின் ஆல்பத்தில் இருக்கும் உன் போட்டோ, உன் கணவனுக்கு ஆபத்து என்று வந்து நின்ற டாக்ஸி, எப்படி எப்படி என் போக்கிரித்தனம் என்று சொல்லிவிட்டு அவன் சிரித்தான். சீறினாள் மாலா. நீதான் அந்த தாடிக்காரனா? மறுபடி என் கண்ணுல பட்ட நிச்சயம் உன்னை கொலை செஞ்சிருவேன். என் வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறியே நாயே. தாராளமா கொலை செய். ஆனா உன்னோட ரகசியங்களை மூடி மறைக்கத்தான் நீ என்ன கொலை செஞ்சேன்னு உன்னுடைய புருஷன் நினைப்பான். தூக்கு மேடைக்கு போனாலும் விபச்சாரி பட்டத்தோட தான் நீ போவ. நமக்குள்ள வீண் விவகாரம் எல்லாம் எதுக்கு? நீயே எனக்கு இணங்கிடு. ஒரே ஒரு தடவை உன்னை செருப்பால் அடிக்க வேணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. செய்யட்டுமா என்று கத்தினாள் மாலா. மாலா, என் பொறுமையை சோதிக்காத. நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கலைன்னா உனக்கும் எனக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கிறதா உன்னுடைய புருஷங்கிட்ட சொல்லிடுவேன். மாலாவுக்கு திக்கென்றது. ஒன்றுமில்லாத போதே உண்மையை சொல்லும்படி உயிரை வாங்குகிறவன், நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளால் இப்போது சந்தேகத்தின் தீவிர பிடியில் இருப்பவன் இப்படி ஒரு செய்தியை கேட்டால் என்ன செய்வானோ? ஆனாலும் சமாளித்தாள் மாலா. நீ சொல்ற காக்கா குருவி கதையெல்லாம் நம்புறதுக்கு என் கணவர் ஒன்னும் குழந்தை இல்ல. வேணும் மேதையாகவே இருக்கட்டும். தொடர்ந்து பல சம்பவங்களால இப்பவே அவனை பக்குவப்படுத்தி வச்சிருக்கேன். உன் மேல பலமான சந்தேகம் அவனுக்கு இப்போ. இனிமேலதான் நான் சொல்றத கட்டாயம் அவன் நம்பிடுவான். அப்புறம் இந்த தடவை நான் வெறும் செய்தியை கொடுக்க போறதில்ல, ஆதாரத்தையும் சேர்த்து கொடுக்க போறேன். புரியுதா கண்ணு? ஆதாரமா? இருக்கவே முடியாது. பொய் சொல்ற. இருக்கிறது கண்ணே. நீ எழுதிய காதல் கடிதம். எந்த நாய்க்கும் நான் காதல் கடிதம் எழுதியதே இல்ல. பின்ன எழுதாம எப்படி வரும்? அப்படி ஒரு கடிதம் உங்ககிட்ட இருக்குமானா தாராளமா என் கணவன் கிட்ட காட்டு. எனக்கு ஒண்ணு அதுல கவலை இல்ல, பயம் ஒண்ணு இல்ல. ஓஹோ, அவ்வளவு நம்பிக்கையே உனக்கு? கடிதத்தின் வாசகத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன், கேட்டப்புறம் சொல்லு. டியர் நட்ராஜ், தோழிகளின் வற்புறுத்தல் தாழாமல் இன்று அவர்களோடு சினிமாவுக்கு செல்கிறேன். அடுத்த வாரம் கட்டாயம் உன் அறைக்கு வருகிறேன். கோபித்துக் கொள்ளாதே. இன்று இரவு உன்னை சந்திக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் எனக்கு மட்டும் இல்லையா? ஒரு தோழி எங்களை விட்டு பிரிந்து போகிறாள். அவளுக்காக இப்போது நான் வெளியே செல்கிறேன். அடுத்த சனிக்கிழமை மாலை முழுவதும் இன்ப கவிதைகள் படிப்போம். என்ன மாலா, ஞாபகம் வருதா? பொட்டில் அடித்தார் போல் பட்டென்று ஞாபகம் வந்தது மாலாவுக்கு. நீ நீ நடராஜனா? மாலா வாயை பிளந்தாள் அதிர்ச்சியுடன். அத்தியாயம் 15 மற்றும் இறுதி அத்தியாயம். மாங்குடி கல்லூரி. அன்று சனிக்கிழமை. ஹாஸ்டல் முழுக்க எக்ஸார்சிஸ்ட் படம் பற்றிய பேச்சாகவே இருந்தது. மாங்குடி தியேட்டருக்கு அந்த படம் வந்திருந்தது. இல்லை, இன்று நாம் எக்ஸார்சிஸ்ட் போலாமா என்றாள் மாலா. நான் மட்டும் என்ன, ஹாஸ்டலே போக போகிறது என்றாள் தில்லை. என்னை தவிர என்று நடுவே கூறிவிட்டு சிரித்தாள் ரஜினி. என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் காத்துக்கிட்டு இருப்பான் என்றாள் ரஜினி. வாரம் அவனை தான் பார்க்க போற. இன்னைக்கு ஒரு நாள் எங்களோட வந்தா என்ன? அடுத்த வாரம் நான் உங்களோட இருக்க மாட்டேன்ல? தில்லை கெஞ்சினாள். அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருந்தது. மாப்பிள்ளைக்கு வடக்கே எங்கேயோ விமானப்படை சேவகம். கல்யாணம் முடிந்ததும் அங்கே குடித்தனம் போக வேண்டுமாம். படித்தது போதும், புறப்பட தயாராக இரு என்று கடிதம் வந்திருந்தது. ரஜினி சினிமாவுக்கு வர லேசில் ஒப்புக்கொள்ளவில்லை. மாலாதான் கெஞ்சி அதட்டி மசிய வைத்தாள் ரஜினியை. அன்று மாலை பென்சில் சீவுகிறேன் என்று ரஜினி வலது கை கட்டை விரலை வெட்டி கொண்டு விட்டாள். எனவே தியேட்டருக்கு போகும் வழியில் ஒரு டாக்டரிடம் காட்டினார்கள். அவர் ஒரு ஆன்டிசெப்டிக் ஊசி போட்டுவிட்டு விரலுக்கும் பெரிதாக கட்டு போட்டு அனுப்பினார். விரல் ரொம்ப வலிக்குதுரி, நான் சினிமாவுக்கு வரல. அவனை பார்த்தா மட்டும் வலிக்காதாக்கும், வாடி பேசாம. அவன் காத்துக்கிட்டு இருப்பான், கோபக்காரன். போய் தகவல் சொல்லிட்டாவது வர்றனே. போனா நீ வரமாட்ட, வா என்று ஹோட்டலுக்குள் நுழைந்தாள் மாலா. தில்லை பேப்பர் ரோஸ்ட் கேட்க விரலில் கட்டி இருந்ததால் ரஜினி பாதாம் கீருக்கு சொல்ல பசி இல்லாததால் மாலா காஃபி மட்டும் போதும் என்றாள். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது ரஜினி பரபரத்தாள். மாலா, அதோ பாரு வர்றான். யாருடி, உன் பாய் ஃப்ரெண்டா? பாரு அந்த பச்சை சட்டை. மாலா முதல் முறையாக அவனை பார்த்தாள். பின் முகத்தை சுளித்தாள். ஐய, ஆளை பார்த்தா வேலை இல்லாத வெட்டி பயல் போல தெரியறான். ரொம்ப போக்கிரியா இருப்பான் போல இருக்கே. உன்னுடைய அழகான உடலை போயும் இந்த போக்கிரி கிட்டையா கொடுத்த? பாவண்டி நீ என்றாள் மாலா. பார்வைக்கு எப்படி இருந்தாலும்
பழகிறதுக்கு நல்லவண்டி என்ற ரஜினி பாதாம் கீரை அப்படியே விட்டுவிட்டு எழுந்தாள். நாம சினிமாவுக்கு போறோங்கிறத அவங்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அவனும் இவர்களை கவனித்து விட்டான். பேசாம உட்காரு, இது ஹோட்டல், நாம 3 பேரா வந்திருக்கோம். நீ போய் அவனோட பேசினா பாக்குறவங்க எங்களையும் சேர்த்தல்லவா தப்பா நினைப்பாங்க என்று மாலா அதட்டினாள். பேசுறதுல என்ன தப்பு? உனக்கு எதுவுமே தப்பில்ல, ஆனா எங்களுக்கு எல்லாமே தப்புதான். ரஜினி பைக்குள் இருந்து டைரியை எடுத்து ஒரு தாளை கிழித்தாள். பேனாவை எடுத்தாள். அதை மாலாவிடம் கொடுத்து, நான் சொல்றதை எழுது என்றாள். நான் என்ன உன்னோட ஸ்டெனோவா? எனக்கு கட்டை விரல்ல கட்டு இருக்குல்ல, தில்லைக்கு கை முழுசு சாம்பாரு, 2 வரி எழுதேன். ரஜினி சொல்ல மாலா அந்த கடிதத்தை எழுதினாள். தனக்கு ஏதோ செய்தி வருகிறது என்பதை பார்த்து கொண்ட நடராஜன் மாலாவை கவனித்துக் கொண்டே வெளியே போய் காத்து நின்றான். சாப்பிட்டு விட்டு வெளியே சென்றபோது ரஜினி சாமர்த்தியமாக கடிதத்தை நழுவ விட நடராஜன் யார் கவனத்தையும் கவராமல் அதை எடுத்துக்கொண்டான். ரஜினிக்காக தான் அன்று எழுதிய கடிதம் இப்படி ஒரு ரசாபாசமான நிலையை உருவாக்கும் என்று மாலா கனவிலும் கருதவில்லை. நடராஜன் ரஜினியின் கடிதங்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்திருப்பான் போலும். அவற்றோடு இந்த கடிதமும் இருந்திருக்கிறது. ரஜினி அவன் பல்லை உடைத்த போது, நீ ஒரு வெட்டி பயல், போக்கிரி, பொறுக்கி என்று முதல் தடவை பார்த்ததுமே அவனை பற்றிய ஒப்பீனியனை மாலா ரஜினியிடம் சொல்லிவிட்டாள். நான் தான் இவ்வளவு பழகியும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று பேசியிருப்பாள். ஹோட்டலில் ரஜினிக்காக கடிதம் எழுதி கொடுத்தவள் தான் தன்னை இப்படி கேவலமாக பேசியவள் என்று நடராஜனுக்கு புரிந்திருக்கும். இப்போது அதை நினைத்து வஞ்சம் போக்க வந்திருக்கிறான். நடராஜனை இப்போது சமாளிப்பது எப்படி? அவ்வளவு பெரிய போக்கிரியை அவளால் சமாளிக்க முடியுமா? இல்லை, நிச்சயம் முடியாது. அதற்காக அவன் கேட்பதை கொடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. நடந்ததை எல்லாம் வேணுவிடம் சொல்லிவிட்டு அவள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டியதுதான். அது எப்படி முடியும்? வேணு ஒரு தடவைக்கு பல முறை தாடிக்காரனை தெரியுமா என்று கேட்டிருக்கிறான். 2 வருடங்களுக்கு முன்னர் எதிர்பாராமல் ஒரு சில கணங்கள் பார்த்த அந்த முகம் அவள் ஞாபகத்தில் இல்லவே இல்லை. சத்தியமாக தெரியாது என்று அடித்து சொல்லிவிட்டாள். இனிமேல் அவனை தனக்கு முன்னமேயே தெரியும். தன் கைப்பட எழுதிய காதல் கடிதம் ஒன்று அவனிடம் இருக்கிறது என்று சொன்னால் வேணு ஒப்புக்கொள்வானா? இல்லை, நம்பத்தான் செய்வானா? அந்த கடிதத்தை அவள் ரஜினிக்காகத்தான் எழுதினாள் என்ற உண்மையை அவள் எப்படி நிரூபிக்கப் போகிறாள்? அந்த உண்மை 4 பேர்களுக்குத்தான் தெரியும். ரஜினி உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிறாளோ. தில்லை வடக்கே எங்கோ போயிருப்பாள். மாலா பிரதிவாதி, பேசக்கூடாது. நடராஜன் உண்மை பேச மாட்டானே. அந்த கடிதம் மட்டும் வேணுவின் கைக்கு கிடைத்து விட்டால் வேறு வினையே வேண்டாம். அவள் கெட்டழிந்தவள் என்று முடிவே கட்டிவிடுவான். எந்த விளக்கமும் அவனை திருப்தி செய்ய முடியாது. மறுநாள் நடராஜன் மீண்டும் போன் செய்தான். மாலா, நாம் எங்கே சந்திக்கலாம்? கெஞ்சினாள் மாலா அவனிடம். வேண்டாம் நடராஜ், நான் சொல்வதை கேள். உனக்கு ரஜினி போன பெண்கள் கிடைப்பார்கள். நான் குடும்ப பெண். என் வாழ்க்கை நாசமாகிவிடும். என் மீது இரக்கம் காட்டு. இந்த பசப்பெல்லாம் வேண்டாம் மாலா. ரஜினி போன்ற பெண்கள் நமது நாட்டில் அபூர்வம். அவளை நான் முட்டாள்தனமாக இழந்து விட்டேன். உன்னையும் இழக்க நான் தயாராக இல்லை என்றான் உறுதியாக. நடராஜ், நான் ஒருவரின் மனைவி என்று மீண்டும் கெஞ்சினாள். இந்த நிலைக்காகத்தானே நான் 2 வருடங்கள் காத்திருந்தேன். மாலா, என் ஆசை இப்போது ஏற்பட்டதல்ல. உன்னை முதலாக அந்த ஹோட்டலில் பார்த்ததுமே மயங்கி போனேன். சாவதற்குள் ஒரு தரமாவது உன்னை அடைய ஆசைப்பட்டேன். என் ஆசைக்கு வழிவகுப்பது போல நீ உன் கையால் அந்த கடிதத்தை எழுதினாய். பத்திரமாக நான் அதை வைத்திருந்தேன். ஒரு பெண்ணின் கைப்பட எழுதிய காதல் கடிதத்திற்கு எப்போதும் நல்ல விலை உண்டு. உனக்கு கல்யாணமாகட்டும் என்றுதான் காத்திருந்தேன். மாங்குடி ஸ்டுடியோக்காரன் என் நண்பன். அவனிடம் நீ பரீட்சைக்காக எடுத்துக்கொண்ட போட்டோ கிடைத்தது. அதையும் பொன்னுசாமியையும் பயன்படுத்தி உன் கணவனின் மனநிலையை எனக்கு சாதகமாக மாற்றி அமைத்திருக்கிறேன். இப்போது உன் வாழ்க்கை என் கையில். சொல் மாலா, நாம் எங்கே சந்திக்கலாம்? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது என்று மீண்டும் அவளை வற்புறுத்தினான். என்னால் முடியாது நடராஜ். என்னால் ஒழுக்கம் தவறி நடக்கவே முடியாது. புரிந்துகொள். முட்டாள்தனமாக பேசாதே மாலா. ஒழுக்கம் தவறாவிட்டால் ஒழுக்கம் தவறியவள் என்ற பழி உண்டாகும்.
ஒரு முறை ஒழுக்கம் தவறினால் உத்தமி போல நீ வாழலாம். நீ எதை விரும்புகிறாய்? என் கணவரின் நினைப்பில் உத்தமையாக வாழ்வதை விட என் நினைப்பில் என் மனசாட்சிக்கு உத்தமையாக சாவதைத்தான் விரும்புகிறேன். அந்த கடிதத்தை நீ யாரிடம் வேண்டுமானாலும் காட்டிக்கொள் என்று அழுத்தமாக கூறிவிட்டு போனை வைத்தாள் மாலா. இரவு வேணு வந்தான். ஏன் மாலா, அழுதிருக்கிறாயா என்று அவளை விசாரித்தான். நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கப் போகிறேன் என்றாள் அவனிடம். மாலா முதலில் இருந்து தொடங்கி அனைத்தையும் சொல்லி முடித்தாள். எல்லா உண்மைகளையும் உங்களிடம் சொல்லிவிட்டேன். நடந்த விஷயம் இதுதான். நம்புவதும் நம்பாததும் உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிட்டு நீதிபதியின் தீர்ப்பை எதிர்பார்த்து நிற்கும் கைதியைப் போல நின்றாள் மாலா. என் மனசாட்சியை தவிர வேறு சாட்சி இல்லைங்க உங்களிடம் நிரூபிப்பதற்கு என்றாள் மாலா. அந்த சாட்சியால் உண்மையை உணரத்தான் முடியும், அடுத்தவருக்கு உணர்த்த முடியாது என்ற வேணு சிகரெட் துண்டை கீழே போட்டு காலால் மிதித்து தேய்த்தான். ஆனாலும் நீ சொன்னதை நான் நம்புகிறேன் என்றான். மாலா அப்படியே திகைத்து போனாள். ஆம், நீ சொன்னது அத்தனையும் உண்மை என்று நம்புகிறேன் என்று மறுபடியும் அழுத்தமாக சொன்னான் வேணு. மாலா ஒரு குழந்தையாக மாறி ஓவென்று கதறினாள். வேணு ஆதரவாக அவளை தூக்கி அணைத்துக் கொண்டான். அழாதே மாலா, உண்மைதான் கடைசியில் வெல்லும் என்றான். என் விஷயத்தில் உண்மை வென்றதாக தெரியவில்லை. உங்கள் இரக்கம்தான் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது என்றாள் கண் கலங்கியபடி. இல்லை, நான் உன் மீது இரக்கம் காட்டி போனால் போகிறதென்று நம்பவில்லை. அப்படி செய்யவும் என்னால் முடியாது, செய்யவும் மாட்டேன். நான் ஆதாரபூர்வமாகத்தான் உன்னை நம்புகிறேன். என்ன ஆதாரமா? என்னிடம் ஏது ஆதாரம்? உன்னிடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னிடம் இருக்கிறதே. வியப்புடன் அவனை பார்த்தாள் மாலா. என்ன அது ஆதாரம்? எக்ஸார்சிஸ்ட் பார்த்த மறுநாள் ரஜினியின் வலது கை கட்டை விரலில் கட்டி இருந்தது எனக்கு தெரியும் என்றான் வேணு. என்ன, அது எப்படி தெரியும்? மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? நான் அவளை பார்க்க ஹாஸ்டலுக்கே வந்தேன். அப்போது கையில் கட்டு இருந்ததை பார்த்தேன். முதல் நாள் இரவு எக்ஸார்சிஸ்ட் பார்த்ததாகவும் ரஜினி சொன்னாள் என்னிடம். அவளை பார்க்க நீங்கள் வருவானேன்? அவளும் இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ரஜினி என் தங்கை என்றான் வேணு. சிலிர்த்து போனாள் மாலா. ரஜினி வேணுவின் தங்கையா? ஆமா மாலா, அம்மா போன பிறகு நாங்கள் அவளை நன்றாகத்தான் பார்த்து கொண்டோம், படிக்க வைத்தோம். கெட்டிக்காரி. ஆனால் அவள் மனப்போக்கு வேறு. அவளை என் தங்கை என்று சொல்லிக் கொள்ளும்படி அவள் நடந்து கொள்ளவில்லை. ஒரு ஹிப்பியோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டாள். அவளையும் நாங்கள் அடியோடு மறந்துவிட்டோம். மாலாவுக்கு நினைக்க நினைக்க மிகவும் வியப்பாக இருந்தது. ஒரு முரண்பாடு இன்னொரு முரண்பாட்டின் உடன்பிறப்பா? இரண்டு முரண்பாடுகளும் சேர்ந்து அவள் வாழ்க்கையில் என்னென்ன குழப்பங்களை உண்டாக்கிவிட்டன. வேணு ரஜினியின் அண்ணனாய் இருந்தாலும், எதேச்சியாக மறுநாள் வந்ததாலும், விரல் கட்டை பார்த்ததாலும் இப்போது மாலாவின் கட்சிக்கு ஒரு சாட்சியம் அகப்பட்டது. இல்லாவிட்டால் இந்நேரம் என்ன ஆகியிருக்கும்? நினைக்கவும் பயந்து போய் அவனுடைய நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள் மாலா. அழகாபுரி அழகப்பன் எழுதிய புது புது பெண்கள் நாவல் முற்றும். இருங்க, ஒரு 2 நிமிஷம் எனக்காக ஒதுக்குங்க. ஒரு சின்ன விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணணும். இந்த கதையை கொடுக்கறதுக்கு முதல்ல ஒரு 2 பகுதி நான் கொடுத்துட்டேன். அடுத்த பகுதியை கொடுக்கறதுக்காக நான் படிச்சப்போ அப்படியே எனக்கு ரொம்ப ரொம்ப தயக்கமா இருந்தது அதை கொடுக்கறதுக்கு. ஏன்னா அது மாதிரியான விஷயங்கள், அந்த கண்டென்ட் தான் இந்த கதையோட கருவாவே இருந்தது. அத படிக்கவே எனக்கு ஒரு உறுத்தல் இருந்தது. என்ன 2 பகுதிகள் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டமே, இப்ப என்ன பண்ணலாம், நிறுத்திடலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கமும் ஒரு சங்கடமும் இருந்தது. எப்படி இதையெல்லாம் படிக்க முடியும்? நம்ம சேனலை பாக்குறவங்க வியூவர்ஸ் எல்லாமே 30+ 40+ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இந்த கதையை சொல்றது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா இந்த கதை எழுதி ஒரு 40 வருடங்களுக்கு மேல ஆகியிருக்கு. எந்த ஒரு கதாசிரியர் ஒரு கதை எழுதினாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு உண்மை சம்பவத்தையோ அல்லது தான் பார்த்ததையோ அல்லது தான் கேட்டதையோ ஒரு சின்ன நூல் இலையா வச்சுக்கிட்டு தான் எழுதுவாங்க பொதுவாவே. அது நிறைய எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க. 100% கற்பனை அப்படிங்கிறது 100% வாய்ப்பில்லைன்னு சொல்லலாம். அப்போ
அப்பவே ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது மாதிரி சில சீர்கேடுகள், ஒரு கலாச்சார பாதிப்புகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் புரியுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு இது ரொம்ப பொருந்துது. இத விட மோசமான சூழ்நிலைகள் இப்ப இருந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா, கே லவ், கே மேரேஜ், லெஸ்பியன் உறவுகள், கல்யாணங்கள், அதே மாதிரி ஆ தாலி கட்டிக்கிறது கூட அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி. இப்ப ரீசென்ட்டா 2, 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிரபலமான ஒரு பின்னணி பாடகி, அவர கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவருடைய கணவன் 2 பேர் கணவன் சொல்றாரு, மனைவி வந்து கணவன் கட்டுன தாலிய எப்பவுமே கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. அது அவளுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அ அதனால அதுல எல்லாம் நான் தலையிட மாட்டேன்னு கணவனே சொல்றாரு. மனைவி வந்து ஆமோதிக்கிறாங்க. சோ இது எத காட்டுது? இது எதை நோக்கி நம்ம சமுதாயம் போய்க்கிட்டு இருக்கு? சொசைட்டினுடைய அ சொசைட்டில இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன? இதையெல்லாம் கேட்கிறப்போ இளைய தலைமுறையினருடைய மனசு எப்படி இருக்கும்? பல விஷயங்கள் கேள்விப்படுறோம். அதாவது லிவிங் டுகெதர் வாழ்றது, தாம்பத்திய உறவு வச்சுக்கிறது, புடிக்கலன்னா பிரிஞ்சிரலாம். எல்லாம் அயல்நாட்டு கலாச்சாரமா? இல்ல நமக்குள்ளேயே அது மாதிரி ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் தோணுதா? பாலுணர்வு, தாம்பத்தியம் இது மாரியான விஷயங்கள் வந்து மக்கள் ஏத்துக்க முடியாத மாதிரியான உறவுகள் அடிப்படையில தான் போயிட்டு இருக்கா? அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி இருக்கு. சோ இந்த நாவல் வெளிவந்த காலத்திலேயே பிரபல இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் வந்து ஒரு திரைப்படம் எடுத்தாரு. நம்ம கமலஹாசன் அண்ட் ஸ்ரீதேவி நடிச்ச சூப்பர் ஹிட் மூவி சிகப்பு ரோஜாக்கள். சோ பெண்கள் வந்து எந்த அளவுக்கெல்லாம் ஏமாத்துறாங்க, தன் கணவனையோ, அ குழந்தைகளையோ எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது வந்து வந்திருந்தது. அதே மாரி ஆண்கள் மட்டும் தப்பே செய்யலன்னு அர்த்தம் இல்ல. அவங்க தான் அடிப்படைன்னு கூட சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல வேணு நல்லவன்னு சொல்ல முடியுமா? அதே மாரி ரஜினி, கலாச்சார சீர்கேடுக்கு உதாரணமாக இருந்த ரஜினி. அதே மாரி பல பேரு. அந்த சம்பத். அந்த சம்பத்தையோ, அந்த ரேணுகாவையோ ஜீரணிக்கவே முடியல. இப்ப இந்த கதையில அவங்களுக்காக சொன்ன அந்த வசனங்கள், வார்த்தைகள்லாம் ஆசிரியருடைய வார்த்தையா? இல்ல அவர் அது மேல இருக்கக்கூடிய வெறுப்ப காட்டுறதுக்காக எழுதப்பட்டதா? அதெல்லாம் ஒண்ணுமே புரியாமயே இருக்கு. இருந்தாலும் இது மாதிரி சில கதைகளோ, அல்லது திரைப்படங்களோ, ஆம் படிப்பதற்கான வாய்ப்பு இளைஞர்களுக்கோ, அ அல்லது நடு வயதினருக்கோ வர்றப்ப தான் அதுவெல்லாம் மாறுமோ! அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கு. சோ, அந்த அடிப்படையில இந்த கதைய, இந்த நாவல தொடர்ந்து நான் குடுத்துட்டேன். சோ, நீங்க வந்து உங்க அபிப்பிராயத்த, உங்க கமெண்ட்ட வந்து சொல்லுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, நீங்க திட்டக்கூடிய திட்டுகள் எல்லாத்தையுமே நான் எனக்காகவும், இந்த கதைய குடுத்ததுக்காகவும் நான் வாங்கிக்கிறேன். அதே நேரத்துல சமுதாயத்துக்காக கொடுக்கப்பட்ட சவுக்கடியாவும் நான் அத ஏத்துக்கிறேன். சோ, இந்த வகையில இந்த கதைய முடிக்கிறேன். கதை முடிஞ்சும் ஒரு 2, 3 நிமிஷம் நான் சொல்றத கேட்கறதுக்காக, பொறுமையா கேட்கறதுக்காக இருந்த நம்ம வாசகர்கள், வியூயர்ஸ்க்கு வந்து பார்வையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி.